பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த்ன்ற கேமோட ஸ்டோரி பார்ட் இருக்கும். இது பார்ட் 2. ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து அந்த கிறிஸ்டல்ஸை வச்சு வில்லன்ஸ் என்னமோ பண்ண போறாங்கன்றது பென் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பென்னுக்கு வேற சரியான தலைவலி, வெறும் 3 ஏலியன் தான் ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குன்றதுல. அப்பதான் வந்து பென் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வெளியே பாக்குறான். வில்காக்ஸோட ட்ரோன்ஸுக்கும் ஃபார்வர்ட் நைட் குரூப்ஸுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கிறத பாக்குறான். அப்ப கிராண்ட்பா சொல்றாரு ஈனாக்கு இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி. அப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க நிறைய பேரோட சண்டை போட்டு ஒரே ஒரு ஃபார்வர்ட் நைட்டை பிடிச்சி கேட்கறாங்க என்ன நடக்குது. அப்ப அவன் சொல்றான் ஈனாக்கு வந்து ஏரியா 51ல இருக்கிற ஏலியன்ஸோட டெக்னாலஜிஸை திருடிட்டு வந்து அதை வச்சு ஒரு பெரிய வெப்பன் செய்யணும்னு பாக்குறான். அது நடக்க நாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் கிளம்பிடுறாங்க இடத்துக்கு. அதுக்கப்புறம் ஏரியா 51ல பென்னுக்கும் ஈனாக்குக்கும் ஒரு சண்டை போகும். அப்போ அவனோட ஜெயண்ட் ரோபோட் எடுத்துட்டு ஈனாக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிருவான். அப்ப பென் சொல்றான் எங்கிட்ட இருக்க ஆம்னிட்ரிக்ஸ் பவர் வச்சு தான் இந்த ரோபோட்டை பயங்கர பவர்ஃபுல்லா மாத்திருப்பான் அப்படின்னு சொல்றான். கிராண்ட்பா சொல்றாரு இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவை. ஈனாக்கு எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும் கிராண்ட்பா சொல்றாரு. ஈனாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோவர்ட் டேம்ல வந்து ஒரு பவர் பிளான்ட் இருக்கும். அங்க இருக்க எலக்ட்ரிசிட்டியில உறிஞ்சிட்டு இருப்பான். அப்ப பென் வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. ஒரு பயங்கரமான ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈனாக்கு தோத்து போயிடலாம். அப்ப அந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் வந்து தண்ணியில விழுது. பென் வந்து எக்ஸலரேட்டா மாறி அங்க இருக்கிற அந்த கிறிஸ்டல் எடுத்து வந்துடுறான். அப்புறம் அந்த கிறிஸ்டல் ஆம்னிட்ரிக்ஸோட சேர்த்த உடனே இன்னொரு ஏலியன் அன்லாக் ஆகுது. அது என்ன ஏலியன் கேனான் போல்ட்ன்ற ஏலியன் தான். மிச்ச இருக்கிற கதையை நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம்.